வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்ரால் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை மதிப்பச்சது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே யார் வரா பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் தான் வராரு. சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் பண்ண வேலையினால அவன் வந்து இப்போதைக்கு வந்து டபிள்யூபிள்யூ வந்து அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்ஜுரி வந்து இன்னும் ரொம்ப கிளியர் ஆகலை, கூடிய சீக்கிரம் கிளியர் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வராரு. செத் ரோலன்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா கோவத்தில் இருக்கிறாரு. ஏன்னா ஒன்றால் தாண்டா இதுக்கப்புறமா எனக்கு வேர்ல்டு டைட்டில் சாம்பியன்ஷிப் வர வாய்ப்பு கிடைக்காது, டேமியன் பிரிஸ்ட் சாம்பியனாக இருக்கிற வரைக்கும் நான் அவனை கூட மோத முடியாது, அதுக்கெல்லாம் காரணம் சிஎம் பங்க் தானே. அதனால் செம கோவத்தில் இருக்காரு. சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா அப்பாலஜி கேட்குறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னுடைய லைனில் வந்து கிராஸ் ஆகிட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு செத் ரோலன்ஸ் என்னமா சொல்கிறாரு, உன்னோட இன்ஜுரி எப்படி இருக்குது? என்னோடய இன்ஜுரி வந்து இன்னும் க்யூர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன், கூடிய சீக்கிரம் உன்னோட இன்ஜுரி வந்து க்யூர் ஆகணும்னு. நீ க்யூர் ஆகின உடனே ட்ரூ மேக்கிண்டர் கூட மோதிரியோ அது தெரியாது, ஆனால் எனக்கு உன் கூட ஒரு மேட்ச் வேணும். நீ எனக்குள்ளே இருக்கிற வில்லத்தனத்தை வெளியில் தட்டி விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. செத் ரோலன்ஸ் வந்து சிஎம் பங்கை பற்றி சொல்லியிருக்காரு. சிஎம் பங்கோட இன்ஜுரி கியூர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து அவர் கூட மோதணுமா, அதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ள ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீம் மேட்சை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாக் கேபிள் இருக்கிறார்ல, அவருக்கும் ஜே உசோவுக்கும் போன வாரம் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டதில்ல, அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போன வாரமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் தான் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இந்த மேட்சோட இடையிலே பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யார், நம்ம அங்கிள் லவுடி தான் வரப்போகிறாரு. ஸோ இதில் டிஸ்ட்ராக்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் பயந்துட்டார். ஸோ அப்போது ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிளை முடிச்சு பின்ஃபால் பண்ணி ஜே ஊசோ வின் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டார். இப்போ ஜாக் கேபிள் என்னடா யார் வரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நிக்கி கிராஸ் தான் வராங்க. வழக்கம் போல் ஒரு கேசட்டை கொடுத்து அந்த கேசட்டை ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கா இவ்வளோ பயந்தாரு ஜாக் கேபிள்? அதில் நான் சொல்லியே ஆகணுங்க, ஜே விட்டாரு பாருங்க ஒரு ஓட்டம், ஒலிம்புக்கில் கூட இன்னும் ஒருத்தன் ஓடலையே. அவர் அங்கிளோடைய மியூசிக்கை கேட்ட உடனே டுடும் கேட்ட உடனே போதும் அந்த கீழே போய் ஒளிஞ்சுக்குவார். டுடும் ரெண்டாவது சத்தம் கேட்டால் போதும் ஓடியே போயிடுவார். ஜே ஊசோ உண்மையிலேயே பொழைக்க தெரிஞ்ச பிள்ளை, இவர் எப்படின்னு தெரில. ஸோ அதே மாதிரி அந்த கேசட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டபிள்யூபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் ரெண்டாவது சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? சரி, அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிரான்சன் ரீட் இருக்கிறார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பூட்ஸ் கூட ஒரு மேட்ச் விளாடுறாரு. அதான் நம்ம பீட்டன் கூட. அவருடைய பார்ட்னர் டைலர் பீட் வரல. பேக் ஸ்டேஜில் ஷேமஸுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. அவன் பழைய டேக்டிங் பண்ணுற கூட தானே மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். எஸ், நம்ம பீட்டன் கூட தான். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் வந்து பீட்டனை வின் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணும்போது ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. ஷேமஸ் காப்பாற்றி வந்தோன்னே பழைய நண்பா, பழைய கூட்டாளி, வாடா கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு கட்டி பிடிக்க போனால், போடா மேட்செல்லாம் முடிஞ்சு தோற்றத்துக்கு அப்புறமா கட்டி பிடிக்க வரேன், இவ்வளோ நாள் எங்கடா போனேன்னா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டார் போல இருக்குது. ஷேமஸை தட்டி விட்டார். ஏன் ஷேமஸ் வந்து ப்ராலிங் ப்ரூஸ் அனாதையாக விட்டுட்டு போயிட்டார்ல, அதுக்கப்புறம் தான் ப்ராலிங் பீஸ் புரிஞ்சுது, இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு போல இருக்குது. அது மாதிரி ஆடம் பேஸுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த போர்டாலஸோடைய அந்த வீடியோ ப்ளே ஆச்சுல, அங்கிள் வீடியோ ப்ளே. ஸோ அதை பார்த்தீங்களா அவன் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஆடம் பேஸ்கிட்ட நம்ம ஜாக் கேபிள். ஸோ ஜாக் கேபிள் பேசுகிற உடனே பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் நான் வந்து எனக்கான பிளானை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆடம் பிஎஸ் அவருடைய ரூமை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு நம்ம ப்ரே ஒயிட்டு. இல்லை ப்ரே ஒயிட்டு மாதிரியே இருக்கிறாரு அவருடைய தம்பி. உண்மையிலேயே பாருங்கள், அந்த லுக்கை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ப்ரே ஒயிட்டு தான் நினச்சேன் அந்த சொக்காலாம் பார்க்கும்போது. அதே மாதிரி லீமானுக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் இன்றைக்கி ஒரு செக்மெண்ட் நடந்தது. நான் என்னத்தை சொல்ல, எனக்கே வெக்கமாக இருக்குது. உனக்கு கால் கையை மசாஜ் பண்ணி விடட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாமினிக் மிஸ்டீரியோவை பார்த்து லீ மார்கன் கேட்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து 3 தலைகள் எட்டி பக்கத்து பாருங்க, என்னடா நடக்குது இங்கே, என் மனசில் உள்ள பாரமே இறங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணி வாங்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு வேண்டாங்கிறாரு, அப்புறம் வேணுங்கிறாரு. இதை நம்ம கலிட்டோட மூஞ்ச பாருங்களேன். ஏன்டா நானும் ஜட்ஜ்மெண்ட்டில் தான்டா இருக்கேன், எனக்கு ஒரு நாள் கூட மெசேஜ் பண்ண மாட்டேக்கா, அவனு அவள் லீவ் போகிறதுக்கிட்டே போயிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி
ஒரு இது. ஸோ அப்புறம் நம்ம டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா டாமினிக்கை பார்த்து நீ இதில் கரெக்டாக இருக்கிற, சரி நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதில் டக்குன்னு நம்ம டேமியன் பீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. அந்த காலை கேட்ட உடனே இவர் சந்தோஷமாக போகிறாரு. வாவ், இது ரொம்ப குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒருவேளை லீவ் மார்கன்ட்ட இருந்து ஏதாவது காலாக இருக்குமா? அடுத்து நம்ம ரியாரப்பில் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒருவேளை டேமியனுக்கு கால் பண்ணியிருக்காங்களோ? டேமியன் தான் ஒரு ஜென்டில்மேன் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு ரியாரப்பில் தான் கால் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. நீங்கள் மெயின் இவெண்ட் வந்துடுவாங்களோ? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்து ஆடம் பேஸ்ட்டை பேசுகிறாரு. எனக்கு இந்த மாதிரி அவன் ஃபியூச்சரில் மேட்ச் கேட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்ஜுரி க்யூர் ஆகலை, ட்ரூ கூட ஒரு மேட்ச் வேணும் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இன்ஜுரி க்யூர் ஆகலை, நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ட்ரூ மார்க்கிண்டரை மண்டே நைட் ட்ராக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன், ஆனால் நீ அந்த மண்டே நைட் ட்ராக் வரக்கூடாது, வந்தனா பெரிய பிரச்சனை தான் ஏற்படும், என்னென்ன பிரச்சனை ஏற்படும் உனக்கு தெரியும், உனக்கு இன்ஜுரி க்யூர் ஆகலை, அதனால் நீ வரக்கூடாது, நான் அவன்கிட்ட தனியாக பேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. சிஎம் பாங் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை ரீடைன் பண்ண சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா அவருடைய செலிப்ரேட் பண்ணதுக்காக இன்றைக்கி வராரு. ஆனால் பிக் பிரான்சன் ரீட் இருக்கிறார்ல, ப்ரான் பிரேக்கர் இருக்கார்ல, அவர் செம்ம டென்ஷனில் இருக்கார் போல இருக்குது. வந்து இன்னைக்கு சாமி ஜெயினை பார்த்தீங்கன்னா உண்டுலான்னு ஆகிட்டாரு. 2 ஸ்பியரை பார்த்தீங்கன்னா போட்டார். ஐயா ப்ரான் பிரேக்கரு, இந்த ஸ்பியரை நீ மனித பேங்கில் போட்டிருந்தா வின் பண்ணியிருப்பேன், அங்கே ஸ்பியர் போட மாட்டுக்க, இங்கே போட்டு ஸ்பியரை போட்டுட்டக்க, என்னத்த சொல்ல. பேக் ஸ்டேஜில் இஜியோ ட்ராகோவை பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்து இன்னைக்கு நான் அவனிடம் மோதுகிறேன், எனக்கு ப்ரான் பிரேக்கரிடம் ஒரு மேட்சை தாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இன்னைக்கு அஃபிஷியலாக்கப்பட்டு ப்ரான் பிரேக்கரும் இஜியோ ட்ராகோவும் மேட்ச் இருக்குது. அதே மாதிரி பிரான் ஸ்ட்ரோமன், ஆசம் ட்ரூத் இவங்க 3 பேரும் இணைந்து இன்னைக்கு ஜட்ஜ்மெண்டில் இருக்கிற காரிட்டோ மற்றும் டபிள்யூடைய வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன் ஜேடி மெக்டோனோ அண்ட் ஃபின்பலருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6-man டாக் டீம் மேட்ச். இது என்ன தெரியுமா, பிரான் ஸ்ட்ரோமன் கீழே இருக்கும்போது ஜேடி மெக்டோனோ படம் துரத்திட்டு இருக்காரு. இந்த ஆட்ருத்து நீ அவனை தோர்த்து நான் மேட்சை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன் ஆட்ருத்து இப்படிலாம் பண்ணுற? மிஸ் கூட டாப் அவுட் கேட்குறாருங்க. இவர் பெரிய ஜான்சனாக வெளியேற போல இருக்குது. யூ கேன் சி மீ போட்டு தான் டாப் அவுட் பண்ணுவார். அதுக்குள்ளே ஃபின்பலர் அட்டாக் பண்ணி அவருடைய ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே வந்து வின் பண்ணிட்டு, ஆட்ருத்து நீ பண்ணுற காமெடியில் நல்லா தான் இருக்குது, ஆனால் மிஸ்ஸாக வரேன் பாவம் ஏன் அந்த மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இன்னைக்கு. கூடிய சீக்கிரம் ஆசம் ட்ரூத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரூத் இல்லாமல் பிரிஞ்சிருவாங்க போல இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை ஏற்படுத்த மாதிரி தான் இருந்தது. ஜட்ஜ்மெண்ட் டேக்கு ஒரு ஆனந்தம். நான் பாருங்க ஜேடி மெக்டோனோ எங்கேருந்து போனாருன்னு தெரியல, இப்போ இங்கே வந்துட்டார். பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்க்க என்னாச்சு நம்ம தோத்துட்டோமான்னு பார்த்தா தோற்று போயிட்டார். எல்லாத்துக்கும் காரணம் யார்? ஆட்ருத்து மேட்ச்சில் கொஞ்சம் சீரியஸ் சரியா, அப்போ தான் மறுபடியும் இந்த வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பில் மோத முடியும். தொடர்ந்து தோற்று போயிட்டாரு. இதுக்கப்புறம் வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு கிடைக்காது போல காசு கொடுத்துக்கு. அதே மாதிரி ப்ரான் பிரேக்கர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அவர் வந்து இஜியோ ட்ராகோவை சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் தாறுமாறு தக்காளி சோறு தான். ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்தோம்ல. இந்த மேட்ச் இடையிலேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண நம்ம ப்ரான் பிரேக்கர் அந்த சேருக்குள்ள உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த சேரை தூக்கி அவருடைய மூஞ்சிலேயே தூக்கி எரிஞ்சிட்டாரு. ஐயா அது என்ன வெயிட்டு, தூக்கி போட்டால் என்ன ஆகும், தூக்கி போட்டார். அதனால டிஸ்குவாலிஃபைல முடிச்சுட்டானுங்க. அப்போ சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா என்னடா சத்தவங்க, நான் காப்பாற்ற வரேன்டா அப்படிங்கிற மாதிரி காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் அந்த இடத்துக்கு வராது. பட் ஆனால் நோ ப்ரோஜனம். சாமி ஜெயினையும் பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு ஆகிட்டார். கூடிய சீக்கிரம் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் வெர்சஸ் சாமி ஜெயினுக்குள்ளே நடக்கலாம். இதில் இஜியோ ட்ராகோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது கான்ட்ரவர்ஷன் ஏற்பட்டு இஜியோ ட்ராகோவும் இந்த மேட்ச்சில் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிற மக்களே. ஸோ அதுக்கப்புறமா டேமேஜ் கண்ட்ரோல் கெட்டான சேஞ்ச் பண்ண கேரன் கெட்டான மச்சும் வேறு வகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 6-man டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நடக்க போகிறது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வந்து இவங்க 3 பேரையும் வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு 3 பேர் திடீர்னு யாரோ வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ராவன் நீங்கள் என்னடா கண்ட்ரோல் பண்ணுறது, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு. யாருன்னு பார்த்தா நம்ம சோனியா டீம் அக்கா இருக்கிறாங்கல்ல, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டோகி ஸ்டாக் கூடயும் ஷெயின் ஆஃபீஸில் கூடயும் அவங்க கூட சேர்ந்து ஒரு டீம் அப் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கி துவச்சி எடுத்துட்டாங்க. ஸோ சோனியா டீமில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒரு ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிங் ஆக்ஷனாக பார்த்தீங்கன்னா பேக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன சண்டை போடலை, பட் ஆனால் ஒரு டீம் அப்போ பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து இதுக்கப்புறம் மேட்ச் விட போகிறாங்க. பேக் ஸ்டேஜில் டாக் டீம் சாம்பியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டாக் டீம் சாம்பியன்ஸ் இப்போ இருக்கிறாங்களா, அவங்க கூட அலர்ட் கொடுக்கும்போது பேக் ஸ்டேஜ் இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. நம்ம ஜாக்கபிள் பார்த்தீங்கன்னா கிரீட் பிரதர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. கிரீட் பிரதர்ஸ் கூட ஜாக்கபிள் பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ண போகிறாரு. அதுக்காக தான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ப்ரோமோ கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே தான் இன்னும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு கண்டினியூட்டியாக ஸ்டோரி லைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட் மேட்ச் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லீவ் மார்கன் அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ 2 பேரும் டாக் டீமாக இணைந்து இன்று பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ மற்றும் சலீனா வெகாவை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்மேன் டாக் டீம் மேட்ச்சில் சண்டை போட போகிறாங்க. டாமினிக் வரும்போது ஏதோ ஒரு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா வராரு. பார்க்கறதுக்கு படுதாமல் இருக்குது.
பட் ஆனால் மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்லா இருக்குது. மிக்ஸ் மேன் டாக் டீம் மேட்ச் உண்மையிலேயே செம்மையாக கொண்டு போகிறாங்க. இதில் லீவ் மோர்கனுக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் கெமிஸ்ட்ரியை கட்ச் பண்ணி விட்றது யார் தெரியுமா? ரே மிஸ்டீரியோடைய மாஸ்கையே பார்த்தீங்கன்னா டாமினிக் வந்து உருவாதுக்கு பார்க்குறாரு. டே அதுவும் நைனாவது குயினாவாது மாஸ்கை கலத்தி தீர்வேன்னு சொல்லிட்டு கலத்த பார்க்குறாரு. இல்லை சலீனா வேகா சொன்னதுக்கு இந்த மேட்ச்சில் ஃபைனலி இந்த வின் பண்ணது யார் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் ரே மிஸ்டீரியோ வந்து டாமினிக்கை லீவ் மோர்கன் கிட்ட தள்ளி விடுவார். அது எந்த இடத்துல தள்ளி விடுவார்? லீவ் மோர்கன் கொடுத்த ரியாக்ஷன் இருக்குதே, ஐயே சென்சார் பண்ணிடுவானுங்களே, இப்போ மாற்றுங்கப்பா, இதுக்கப்புறம் விட்டால் சென்சார் பண்ணிடுவானுங்க. ரஸ்லிங் கிங்கு 18+ கிங்னு ஆக்கிடுவானுங்க. இப்போ WB இப்போவே இப்படி இருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் இதோட மோசமாக இருக்கும். இந்த எட்ஜி லீட்டாக பண்ணாங்கல்ல அந்த காரியெல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும் போல இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ்ட்டு போனதுக்கப்புறமா. ஃபைனலி பெத்த அப்பனையே பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டாரு 2 முறை டாமினிக் மிஸ்டீரியோ. ரே மிஸ்டீரியோ தான் வீழ்த்தியிருக்காரு. பட் இந்த முறை டாக் டீம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ ரே மிஸ்டீரியோ வீழ்த்திட்டாரு. சந்தோஷம் தாங்க முடியல. லீவ் மோர்கன் கெட்டி பிடிக்க டாமினிக் மிஸ்டீரியோ லீவ் மோர்கனை கெட்டி பிடிக்க ஒரே கூத்து தான். ரெப்பரியை பாருங்களேன் எங்கே பார்க்குறான்னு. டேய் ரெப்பரி, ஓஹோ சரி இங்கே பாருங்கள் மேலே ஏறியாச்சு. அப்புறம் என்ன எட்ஜ் லீட்டாக செக்மெண்ட் தான் போல இருக்குது. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண் மூட ஆரம்பிச்சிட்டானுங்க. கீழே படுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆத்தாடி இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஃபஸ்ட்டு டாமினிக் மிஸ்டீரியோ வேண்டான்னு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் நானும் ஆம்பளை தானே, முத்தம் ஒன்று கொடுத்தால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க நிற்க அப்போ வந்தது பாருங்களேன் ரியா ரிப்ளியோடைய டீமு. அடாடாடாடாடா 2 பேருமே ஷாக்கு. ஏன்மா மாமி நான் முத்தம் கொடுக்கும்போது தான் வருவியா அப்படிங்கிற மாதிரி டாமினிக்கோட ரியாக்ஷன். ரியா ரிப்ளை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான ரிட்டன் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. லீவ் மோர்கன் பார்த்த உடனே அடி போடி சக்காலத்தி நீயாச்சு டாமினிக் ஆச்சு, நான் எஸ்கேப் ஆகிறேன், நீ வாய் கிளிகிற அளவுக்கு அடிப்பேன்னு சொல்லிட்டு லீவ் மோர்கன் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டாங்க. டாமினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. மாமி வேறு வந்துட்டாங்க, இவன் வேறு டாமி கிளிகிற அளவுக்கு திட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நிற்க ஒரு போல இருக்குது. லீவ் மோர்கன் எஸ்கேப் ஆகியாச்சு. இப்போ நம்ம டாமினிக்கை பார்த்து பார்த்தீங்கன்னா லீவ் மோர்கன் ரியா ரிப்ளை வந்து நிற்கிறாங்க. பார்த்த உடனே திட்டு பயங்கர திட்டு. சரி கெட்டி பிடிச்சா சரியாயிரும் சொல்லிட்டு மாமி யூர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிக்கிறதுக்கு டாமினிக் நின்றா. வாடா கெட்டி பிடிக்கிறேன் நான் கெட்டி எவ்வளோ தப்பு பண்ணிட்டு கெட்டி பிடிக்க பக்கத்தில் வந்து நிற்கிறேன் பேடி ரஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகிறது. பால் குடி மறவாத குழந்தை நினச்சேன், இப்படி பெரிய பிள்ளையாக வந்து நிற்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஷோவை முடிச்சிருக்கிறாங்க. லீவ் மோர்கன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போக, ரியா ரிப்ளை ஒரு பக்கம் போக, யாருக்கு சப்போர்ட் பண்ணன்னு தெரில நம்ம மாப்பிள்ளைக்கு. சரி கூடிய சீக்கிரம் மாமியா இல்லாட்டா அந்த டாமியான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வை டாமினிக் மிஸ்டீரியோ. 2ல் ஏதாவது ஒன்று உனக்கு இருக்குது. எங்கேயோ